வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2006 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பொங்கல் எல்லாம் ஒரே வீடியோல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் மட்டும் விஷயத்தை கவர் பண்றது முக்கியமான காரணம், 2006 வருஷம் பொங்கலை நிறைய பேர் வந்து கழுவி ஊத்திருப்பாங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டும் போயிருப்பாங்க. பட் இந்த பொங்கலும் ஓரளவுக்கு ஆடியன்ஸால கொண்டாடப்பட்ட பொங்கல் தான். சேம் டைம் இந்த பொங்கலுக்கான கரெக்டான வெர்டிகை நிறைய பேர் சொல்லலன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் தியேட்டர்ல போய் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே உங்களுக்கு முழுசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த படங்களை பத்தியும் இந்த படங்களோட வெற்றியை பத்தியும் நான் கொஞ்சம் ரொம்பவே நிறைய பேச வேண்டியதா இருக்கும். அதனால இந்த 2006 வருஷம் பொங்கல்ல தியேட்டர்ல படங்கள்லாம் எப்படி ஓடி இருக்கும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆகும். பட் இங்க நிறைய ஜீனியஸ்லாம் இருக்காங்க. இந்த படம் ஓடிச்சு ஓடல இல்ல பெருசா பிளாக் பஸ்டர் ஆன படம் மட்டும் தான் இட்டுட்டு அவங்க வாயில இருந்தே வரும். மீதி படங்கள்லாம் ஓடவே இல்ல, ஒத்த வார்த்தையில ஃபிளாப்னு சொல்லி முடிக்கிற ஆளுகளுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்காம தான் இருக்கும். பட் இங்க சினிமானாக்கா நிறைய பிசினஸ் இருக்கு, நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையுமே நம்ம கரெக்டா பிரதிபலிக்கணும் ஒரு வீடியோவா நம்ம கொடுக்கும் பொழுது, அதுவும் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவா கொடுக்கும் பொழுது அதை கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நான் இந்த வீடியோல செஞ்சும் இருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2006 இந்த பொங்கலுக்கு வந்த படங்களோட நிலவரங்களை பத்தி தெரிஞ்சுப்போமா. 2006 வருஷம் பொங்கல் ஜனவரி மாசம் 14ஆம் தேதி வந்திருக்கு. இந்த பொங்கலுக்கு மொத்தம் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 படங்கள்ல எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் எந்த படங்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இந்த பொங்கலுக்கு முதல் எதிர்பார்ப்புல வந்த படம் விஜய், திரிஷா, பிரகாஷ் ராஜ் இவங்களா நடிச்சிருக்க ஆதி. இந்த படத்தை ரமணா டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது வித்யாசாகர். விஜய்க்கு 2005 வருஷம் 3 ஹிட் கொடுத்துறாரு கண்டினியூவா ஹேட்ரிக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ஆதி படத்தோட டைரக்டர், திருமலை படத்தோட டைரக்டர். சோ ஆதி படத்துக்கு ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சேம் டைம் இந்த படத்துக்கு தான் அந்த பொங்கலுக்கு வந்த படங்கள்லயே அதிக தியேட்டரும் கிடைச்சது. கரெக்டா சொன்னாக்கா தமிழ்நாட்டுல மொத்தம் ஒரு 40% தியேட்டர்ல ஆதி படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். அடுத்த எதிர்பார்ப்புல வந்த படம் அஜித், லைலா, ஜெயராம் இவங்களா நடிச்சிருக்க பரமசிவன். இந்த படத்தை பி வாசு டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது வித்யாசாகர். அஜித் லாஸ்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு பெரிய ஹிட் கொடுக்கலனாலும் இந்த பரமசிவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா தீனால நடிச்சிருந்த அஜித் அண்ட் லைலா ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாம அஜித்துக்கு ஒரு மார்க்கெட் இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கடுத்து இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்தோட டைரக்டர் பி வாசு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷம் சந்திரமுகி பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. இந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது கூட சந்திரமுகியோட அலை இருந்துட்டு தான் இருக்கு. சேம் டைம் அஜித் இந்த படத்துல ஒல்லியாகி நடிச்சிருப்பாரு. சோ அதுவும் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. சோ பரமசிவன் தமிழ்நாடு முழுக்க ஒரு 35% தியேட்டர் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்குன்னு வைங்களேன். அடுத்த எதிர்பார்ப்புல வந்த படம் சிலம்பரசன், ஜோதிகா, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்க சரவணா. இந்த படத்தை கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது ஸ்ரீகாந்த் தேவா. சரவணா படத்தோட எதிர்பார்ப்பா சிம்பு அண்ட் ஜோதிகாவோட மன்மதனுக்கு அப்புறம் வெற்றி கூட்டணி இந்த படத்திலேயே வந்திருக்கும். அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்டர், அவர் நல்ல டைரக்டர் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பட் இந்த டைமிங்ல வந்து அவருக்கு மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். 2 பெரிய ஹீரோக்கள் படம் இருந்தாலும் வெற்றி கூட்டணி அண்ட் நல்ல டைரக்டர்னு சொன்னாலும் சரவணா படத்துக்கு 20% தியேட்டர் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் சிம்பு இந்த 2020 பொங்கலுக்கு எப்படி தைரியமா படத்தை ரிலீஸ் பண்றாரோ அதே மாதிரி தான் அந்த பொங்கலுக்கும் தைரியமா ரிலீஸ் பண்ணிருந்தாரு. பெரிய ஹீரோக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தியேட்டர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அடுத்ததா பிரபு, முரளி, நவ்யா நாயர் இவங்க நடிச்சிருக்க பாசக்கிளிகள். இந்த படத்தை ராமநாராயணன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறதும் வித்யாசாகர் தான். பாசக்கிளிகள் படத்துல எதிர்பார்ப்புன்னு பெருசா சொல்ல முடியாது. பட் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இருந்தது. ஏன்னா கலைஞர் கருணாநிதி வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு சொல்லிட்டு இதை ரொம்பவே ப்ரொமோஷன் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5% தியேட்டர் கூட கிடைக்கல. ரொம்பவே குறைந்த தியேட்டர்ல தான் பாசக்கிளிகள் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த பொங்கலுக்கு எந்தெந்த படங்கள் ஜெயிச்சதுன்ற அடிப்படையில் அந்த கவுண்டர்ல இப்ப படங்களை பார்ப்போம். இந்த பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்ச படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிம்பு நடிச்சிருந்த சரவணா படம் தான். ஏன்னா பொங்கலுக்கு எப்பவுமே குடும்பம் சப்ஜெக்ட் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். அது மட்டும் இல்லாம இதுல விஜய் அண்ட் அஜித் இவங்க 2 பேர் படங்களும் பெருசா ஹிட் ஆகாத காரணத்தால இந்த சரவணா படம் நிறைய பேரால ரசிக்கப்பட்டு தியேட்டர்ல வந்து ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்து இதோட வெர்டிகா கண்டிப்பா நம்ம ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்ச் சொல்லலாம். சோ அந்த டைம்ல கண்டிப்பா நிறைய தியேட்டர்களுக்கும் சரவணா படம் ஓடிட்டு தான் இருந்தது. அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த 20% தியேட்டர், இது வந்து கொஞ்சம் அப்பப்போ மாறி இந்த படத்துக்கு தியேட்டரும் வந்து லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில டிஸ்ட்ரிக்ட்ல. இது ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் இந்த படத்துக்கு கே.எஸ். ரவிக்குமாரோட டைரக்ஷனும் தமிழ்லையும் பல பேரால பிடிக்கிற மாதிரி குடும்ப கதையா வந்ததுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். அடுத்ததா சொல்லணும்னா அஜித்தோட பரமசிவனை சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அஜித் ஒல்லியா இருக்காரு. அப்புறம் சந்திரமுகியோட டைரக்டர் பி வாசு, இந்த மாதிரிலாம் சில பிளஸ்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் இந்த படம் பெருசா ஏமாத்தலன்னு தான் சொல்லணும் அந்த டைமிங்ல. அது மட்டும் இல்லாம கூடுதலா இந்த படத்துல ஒரு பைக் ஸ்டண்டும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ்ல அஜித்துக்கு வர அந்த பைக் ஸ்டண்ட் இதுதான் முதல் பைக் ஸ்டண்ட் நினைக்கிறேன் அஜித்துக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் 2 மாசம் வரைக்கும் நிறைய ஓடிட்டு தான் இருந்தது அன்னைக்கு டைம்ல தியேட்டர்கள்ல. இந்த படத்தை நிறைய பேர் ஃபிளாப் பண்ணுவீங்க. அந்த காலத்துல தியேட்டருக்கே போகாதனோ படம் பார்க்காதனோ வந்து இந்த படத்தை ஃபிளாப் இல்ல ஆவரேஜ்னு சொன்னாக்க பரமசிவன் படம் தியேட்டர்ல ஓடி ஒரு ஆவரேஜ் ஹிட்டான படம் தான் கன்ஃபார்ம்டா. இப்போ உங்களுக்கு லேட்டஸ்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த படம்லாம் ஓடவே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு தானா சேர்ந்த கூட்டம் ஸ்கெட்சி இந்த 2 படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்திருப்பீங்களா. இந்த படம் எந்த அளவுக்கு ஓடிச்சோ அதை விட லைட்டா கொஞ்சம் கூட குறைய தான் அந்த ஆதி பரமசிவன் அந்த டைம்ல ஓடிட்டு இருந்து. சோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆதி பரமசிவனோட ஓட்டம் எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படங்கள்லாம் ஃபிளாப்னு சொன்னதும் அடுத்த வாரமே இந்த படங்கள்லாம் தூக்கிட்டு தியேட்டர் ஏனோ வேற படங்கள் போட்டு ஓட்ட மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சேம் டைம் இந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல மாட்டேன். ஆனா மிகப்பெரிய தோல்விகளோ கண்டிப்பா கிடையாது. நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் விஜயோட
விஜயோட ஆதி. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமா தான் போயிட்டு இருந்தது. இந்த படம் விஜயோட ரசிகர்கள் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து மையப்படுத்தி வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ரெண்டு கட்டலாம் வந்ததனால தான் இது ஆடியன்ஸுக்கு வந்து பாதி பிடிக்க போகவே இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமா போயிருக்கு. ஏன்னா இதே டைம்ல வந்திருந்த சரவணா படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிடுச்சு. பட் விஜய் ரசிகர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஃபேமிலியா நல்லா இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இந்த படம் இருந்தது. இந்த படத்துல கில்லி திருப்பாச்சியோட மிகப்பெரிய வெற்றி கூட்டணியான விஜய் அண்ட் திரிஷா நடிச்சிருப்பாங்க. அந்த வெற்றி கூட்டணியும் இங்கே தான் முதல் முறையா சருக ஆரம்பிச்சது. பட் என்னதான் இருந்தாலும் ஆதி பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் படம் கிடையாது. இந்த படம் கரெக்டா எந்த அளவுக்கு ஓடிச்சு சொல்லணும் பாத்தீங்கன்னா பைரவா இன்னைக்கு ரேஞ்சில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி தியேட்டர்ல ஓடிச்சுட்டு. இந்த படமும் ஒரு ஹிட்ல தான் தெரியும். இருந்தாலும் தியேட்டர்ல ஆடியன்ஸோட கூட்டம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ஆதி படமும் ஓடிட்டு இருந்து என்னதான் சரவணா பரமசிவன்லாம் ஓடிட்டு இருந்தாலும் விஜய்க்கான ஃபேன்ஸ் விஜய்க்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க எப்பயுமே. அவங்க எல்லாம் படம் நல்லா இல்லையான்னு சொன்னாக்கா வீட்டுல உட்காந்துட மாட்டாங்க. என்னதான் நல்லா இல்லனாலும் நம்ம போய் பார்த்துட்டு சொல்லுவோம் சொல்லிட்டு தியேட்டருக்கு போற மக்கள் தான் எல்லாமே. சோ ஆதி படமும் அந்த டைம்ல 50 நாள் வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா ஓடிட்டு இருந்த படம் தான். ஆதி படத்துக்கு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 100-125 நாள் போஸ்டர்லாம் இருக்கும். பட் இந்த படம் வந்து அவ்வளவு பெருசா தான். இந்த படமும் கண்டிப்பா வந்து ஃபெயிலியர் படம்லாம் கிடையவே கிடையாது. ஃபிளாப்லாம் நான் சொல்லவே முடியாது. விஜய்க்கு ஃபிளாப்னு சொல்றதுக்கு சில படங்கள் இருக்கு. பட் இந்த படம் ஒரு ஆவரேஜ்க்கு மேல நம்ம கண்டிப்பா சொல்லலாம். நான் எனக்கு தெரிஞ்சு லைவ்ல பார்த்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் தான் சொல்றேன். இங்க நிறைய பேர் சொல்லுவீங்க சென்னையை வச்சு மட்டும் சொல்லாதீங்க ஊர்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்ல மட்டும் என்னங்க பண்ணாங்க, ஊர்ல எல்லா படத்தையும் தூக்கிட்டு தியேட்டர்லாம் மூட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அங்கேயும் படம் ஓட்டிட்டு தானே இருந்தாங்க. சேம் டைம் சென்னை தான் இங்க பெரிய பாக்ஸ் ஆபீஸ். இங்க என்ன இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஊர்ல எல்லாமே இருக்கும். சோ சென்னை இஸ் த ஹெட். இங்க இருக்கிற ரிசல்ட் முன்ன பின்ன லைட்டா மாறலாமே தவிர மோஸ்ட் ஆஃப் இதுதான் எல்லா ஊர்லயும் பிரதிபலிக்கும். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுங்க, இந்த பொங்கலுக்கு ஆக்சுவலி இந்த ஜனவரி மாசம் இந்த 4 படங்கள் மட்டும் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2005 வருஷம் டிசம்பர் மாசம் சண்டைக்கோழி அண்ட் 6 படம் இந்த படங்கள் ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் டிஷும் தான் ரெடி ஆகிருக்கும். ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுங்க, எம்டியா இருந்திருக்கும் தியேட்டர் இந்த ஒரு மாசத்துக்கு. அப்புறம் இதே பிப்ரவரி மாசமும் பாத்தீங்கன்னா சித்திரம் பேஸ்டடின்னு ஒரு படம் ஹிட் ஆகிருக்கும். அப்புறம் மார்ச்ல 2 படங்கள் ஹிட் ஆகிருக்கும். ஏப்ரல்லையும் பாத்தீங்கன்னா 2-3 படங்கள் தான் ஹிட் ஆகிருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இல்ல நிறைய படங்கள் ஹிட் ஆனது கிடையாது. ஆக்சுவலி தியேட்டருக்கு போகாம தியேட்டர்லாம் மூடி வச்சிட்டாங்களா அந்த டைமிங்ல எனக்கு ஒன்றும் புரியல. இந்த படம்லாம் ஃபிளாப்னு சொன்னாக்கா. அடுத்ததா பாசக்கிளிகள் படம். இது ரொம்பவே ஆவரேஜான படம் தான். 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் தான் ஓடிச்சு. பட் இந்த படத்துல வடிவேலு காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வரும்போது தான் தியேட்டர்ல வேற எந்த படமும் வரல. பட் இந்த படம் மட்டும் ஏன்டா ஓடல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹீரோ வால்யூம் இந்த படத்துக்கு கிடையாது. எந்த படம் வந்தாலும் வரலனாலும் இந்த படத்தெல்லாம் தூக்கிட்டு அந்த படங்களை வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வால்யூம்ஸ் இருக்கு. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு படம் ஓடுது ஓடலன்னு சொல்றதுக்கு நம்ம மாட்டம் எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு இந்த படம் ஓடிச்சு இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பொங்கலோட செலிப்ரேஷனை நம்ம அப்படியே உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டணும். இது மட்டும் இல்லாம ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபைட் ஆடியன்ஸோட தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல பேசி தான் ஆகணும். இது ஒன்றும் ஒரு ஹீரோவோட டாப் படங்களோ இல்ல வேற ஏதோ கிடையாது. ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்னென்ன படங்கள் வந்ததுன்றதை நம்ம அப்படியே உங்களுக்கு சொல்றோம். சோ அந்த டைமில் எந்தெந்த படங்கள் எப்படி ஓடிச்சுன்றதை உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டு இருக்கேன். இந்த படங்கள் எல்லாம் அந்த காலத்துல தியேட்டர்ல போய் பார்க்காதவங்களுக்கு இந்த காலத்து படங்களோட ஒப்பிட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு பேச வேணாம் நினைப்பேன். பட் இந்த படங்கள் ரொம்பவே சர்ச்சையான படங்கள். பட் இந்த பொங்கல் வந்து ஆடியன்ஸுக்கு வேற வழி இல்லாம இந்த படங்களை எல்லாம் பார்க்க தான் வச்சுது. சோ அதனால இந்த படங்கள் எல்லாமே திருப்பவும் சொல்லிக்கிறேன் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஹிட்டான படங்கள் தான். சோ இதுல நம்ம சரவணாவை சூப்பர் ஹிட்னு கூட சொல்லிக்கலாம். ஓவராலா இந்த 2006 வருஷம் பொங்கலை ஜெயிச்ச ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா சிம்பு தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ 8 நிமிஷம் ஆகியிருக்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் முழுசா பேசி முடிச்சிடல. இன்னும் பேசுறதுக்கு நிறையவே இருக்கு இந்த படங்களெல்லாம் பத்தி. வீடியோ இன்னும் லென்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய வாய்ஸ் ஓவரை கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், இந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட் கிடையாது. சேம் டைம் அதே சமயம் இந்த படங்கள் எல்லாம் மிக பெருசா ஃபிளாப்பும் ஆகல. ஃபிளாப் மீன்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு லாபமா நஷ்டமாங்கிற கணக்கெல்லாம் இங்க வர முடியாது. அது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். பட் தியேட்டர்கள்ல இந்த படங்கள் ஓடிச்சுங்கிறத தான் நான் இங்க சொல்ல வரேன். சேம் டைம் ஆடியன்ஸும் இந்த படத்தை போய் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நம்ம என்னதான் இவ்வளவு பெருசா வீடியோ போட்டிருந்தாலும் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த படங்கள்லாம் ஓடவே இல்ல ஃபிளாப் தான் சொல்லிட்டு. சரி உனக்கு எப்படா தெரியும் கேட்டா நான் டிவில பார்த்த இந்த படங்கள்லாம் நல்லாவே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த யூடியூப் வீடியோல சொன்னாங்க இந்த யூடியூப் வீடியோல சொன்னாங்க இப்படி தான் ஃபிளாப்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க நான் இந்த படத்தை தியேட்டர்லயே போய் பார்த்திருக்கேன். உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டா 10-15 வயசு கூட இருக்காது. பட் அவங்க அந்த ஆதி படத்தை மட்டும் தியேட்டர்ல பார்த்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியேட்டர் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிவில பார்த்தது அண்ட் மத்தவங்க சொன்ன வீடியோல இருந்த வெர்டிக் இதெல்லாம் வச்சு தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் இருக்கு, நான் விஜய் அஜித் ஃபேன் தான், இந்த படம்லாம் ஓடல எனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த விஜய் அஜித் ரசிகர்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த படங்கள் வரும்போது 5-10 வயசு கூட இருக்காது. அவங்க தான் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்களுக்கும் சில படத்தை ஃபிளாப்னு சொல்லிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. உண்மையிலேயே 19 எண்டிங்ல விஜய் அஜித் ரசிகர்களா உள்ளவங்களுக்கு இந்த படங்கள் எந்த மாதிரி ஓடிச்சுன்றது கிளீனா தெரியும். அகைன் நான் திருப்பவும் சொல்லிக்கிறேன், இந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடையாது. பட் தியேட்டர்ல அந்த டைம்ல ஒரு டீசென்ட்டா ஓடின படங்களா தான் இருந்தது. இல்ல இதையும் மீறி இந்த படங்கள் ஃபிளாப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றவங்க தாராளமா பண்ணுங்க. பட் உங்களுக்கு 30 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் நான் அட்லீஸ்ட் தியேட்டருக்கு வாரமாச்சும் போயிருப்பேன் இல்ல மாசத்துக்கு 2 தடவையாச்சும் போயிருக்கன்றவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க இந்த படங்கள் ஓடிச்சு ஓடலங்கிறத. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல பொங்கல் வீடியோல எவ்வளவு தூரம்லாம் பேச மாட்டேன். இந்த படங்களை பத்தி எனக்கு பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். நான் இதோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.